அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோடிக்கணக்கில் பணம் சேர கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிகத்தை பார்க்க போறோம். ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான தாந்திரிக பொருளை சேர்த்து பாருங்கள். வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகம் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. எந்த நேரத்தில் எப்படி இந்த தாந்திரிகத்தை செய்யணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க செய்யணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்க செய்யலாம். குறைந்தபட்சம் 3 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து இந்த தாந்திரிகத்தை செய்வது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு வாரம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் அதிரடியான மாற்றங்கள் தெரியும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க 3 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நீங்க செய்யுங்க. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாதுங்க. இந்த மெத்தடை முடிச்சிட்டு வேணும்னா நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்சிமம் இந்த தாந்திரிகம் செய்யும் நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். தீட்டாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரிகத்தை செய்ய சொல்லுங்க. 3 வெள்ளிக்கிழமைகள் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க நடுவில் உங்களுக்கு தீட்டு ஏற்பட்டால் அந்த ஒரு வாரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. டோட்டலா 3 வெள்ளிக்கிழமைகள் இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நபர் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டை தவிர்த்து வேற எந்த வகை தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி. உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். எல்லா வெள்ளிக்கிழமைகளுக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரம் காமனாதாங்க இருக்கும். இந்த டைமிங்ஸ்ல மாற்றம் ஏற்படாது. வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்கள்ல எந்த டைமிங்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைலாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான, அதாவது பணத்தை வசியம் செய்வதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த தாந்திரிகங்கள் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி
நிவர்த்தியாகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கும் அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் இந்த தாந்திரிகங்கள் உங்களுக்கு வாரி வழங்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான பணவசிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம். சோ முழு நம்பிக்கையோட இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரு டம்ளர்ல தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. சுத்தமான நல்ல தண்ணீரா எடுத்துக்கோங்க, அல்லது பன்னீர் கூட நீங்க பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த டம்ளர்ல வேணாலும் நீங்க தண்ணீரை எடுத்துக்கலாம். கிளாஸ் அல்லது எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் கிடைக்காதவங்க மஞ்சள் தூள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் முகத்திற்கு பூசக்கூடிய மஞ்சள் தூள் அல்லது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் கிடைக்காதவங்க மட்டும் தாங்க மஞ்சள் தூளை நீங்க எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவிற்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இரண்டாவதாக 3 துண்டு அளவு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. நார்மல் லவங்க பட்டை தாங்க, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை. சுருள் பட்டையும் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது நார்மலா இருக்கக்கூடிய பட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இருந்தாலே போதும், ஆனால் 3 எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க. கடைசியாக 3 எண்ணிக்கையில ஏலக்காய். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு தாந்திரிகத்தில் இரண்டிற்குமே பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்ப இந்த 3 பொருட்களையும் நீங்க எடுத்து வச்சிருக்க தண்ணீர் அல்லது பன்னீர்ல ஆட் பண்ணிக்கணும். இந்த 3 பொருட்களுக்குமே அதீதமான பணவசிய ஆற்றல் உண்டு. பட்டை, மஞ்சள் மற்றும் ஏலக்காய், இந்த 3 பொருட்களையும் தண்ணீர்ல நீங்க சேர்த்துட்டு அதை பூஜை அறையில வைக்கணும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த தீர்த்தத்தை நீங்க வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை இரவு நேரம் முழுவதும், அதாவது நீங்க சுக்கிரஹோரை நேரம் அல்லது வேறு எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்தாலும் அன்றைய நாள் முழுவதும் தண்ணீரில் இந்த பொருட்கள் ஊறட்டும். அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாக அந்த தண்ணீரை நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போற்றலாம். அதனுடைய சாரம் தண்ணீரில் இறங்கி இருக்கும். இப்ப அந்த தீர்த்தத்தை பணம் மற்றும் நகைகள் வைக்கும் இடத்துல மட்டும் நீங்க தெளிச்சு விடுங்க. வேறு எங்கேயும் நீங்க தெளிக்க வேண்டாம். லைட்டா நீங்க ஸ்ப்ரே பண்ற மாதிரி தெளித்தால் போதும். நிறைய நீங்க தெளிக்கணும்னு கிடையாதுங்க. இன்கேஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்கேயும் நீங்க கல்லா பெட்டி அல்லது கேஷ் பாக்ஸ் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க தெளிச்சு விடுங்க. மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகளுக்கு நீங்க ஊத்திடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரீகம். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் செய்தாலே நல்ல பலன்கள் தெரியும். 3 வெள்ளிக்கிழமைகள் நாம் செய்யும் போது அதிரடியான மாற்றங்கள் தெரியும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.